ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான பாகாசூரா ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு பேய் படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தெலுங்கு படங்க, மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியா இருக்கு, தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பேச்சுலர்ஸ் 5 பேர் சேர்ந்து ஒரு வீட்ல வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த 5 பேருக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைங்க. வேலையிலயும் பிரச்சனை, குடும்பத்தினர்களும் வீட்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லி பணம் கேட்கறாங்க. சோ வருமானத்துக்கு வழி இல்லாதனால இவங்க பெருசா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஹோட்டல் வைக்கிறதுக்கு முதலீடு தேவைப்படும் இல்லையா, அந்த முதலீடுக்கு இவங்க கிட்ட பணம் இல்லைங்க. அதனால இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பேய் வீடியோஸ் எல்லாம் எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணோம்னா யூடியூப் காரன் காசு கொடுப்பான், அதை வச்சு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஹாண்டட் பிளேசஸ்க்கு போயிட்டு பேய் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க தொடங்குதுங்க இவங்க வீட்ல பிரச்சனையே. இது வரைக்கும் பேய் படங்கள் அப்படின்னாலே பேய் வந்து பயமுறுத்துறதும் கொல்றதுமா தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல வர பேய் எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு பேயா இருக்குங்க. எதுக்குமே லாய்க்கு இல்லாத அந்த பேயை வச்சுக்கிட்டு இந்த 5 பேர் என்ன பண்றாங்க அப்படின்றது தான் மொத்த படமே. ஃபன்னாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சாமியாரை காட்டுறாங்க. இவர் ரொம்ப வருஷமா தவம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இந்த சாமியார் கிட்ட நிறைய சக்தி இருக்கு. இந்த சாமியாருக்கு சேவகனா வேலை பார்த்துட்டு இருந்த சர்வெண்ட் கிட்ட அந்த சாமியார் சொல்றாரு, பல வருஷம் தவத்துக்கு அப்புறம் ஈஸ்வரன் கிட்ட இருந்து எனக்கு அழைப்பு வந்துருச்சு, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இத்தனை நாள் நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க, அதனால உனக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுத்துட்டு நான் போலான்னு இருக்கிறேன். உனக்கு என்ன வரம் வேணுமோ தயங்காம கேளு அப்படின்னு சொல்ல, உடனே அந்த சேவகனும் தயங்காம எனக்கு தாந்திரிக மந்திரங்களை எல்லாம் கத்து கொடுங்க அப்படின்னு கேட்டுறாருங்க. உடனே அந்த சாமியாரும் பாத்தீங்கன்னா ஒரு புக்கை ஒன்னு ரெடி பண்ணி கையில கொடுக்குறாருங்க. இந்த புக்ல ஏகப்பட்ட தாந்திரிக மந்திரங்கள் இருக்குது. இந்த தாந்திரிக மந்திரங்களை தேவைக்கேற்ப அளவா பயன்படுத்தினா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நீ பேராசைப்பட்டு இந்த மந்திரத்தை அளவுக்கு அதிகமா நீ பயன்படுத்தின அப்படின்னா அது கண்டிப்பா உனக்கே பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திர புக்கை கொடுக்குறாருங்க. இது நடந்து பல வருஷத்துக்கு அப்புறம் பிரசன்ட் சிச்சுவேஷன்ல 5 பேச்சுலர்ஸ் நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த 5 பேர்ல மூத்தவரா இருக்கிறவரை நான் ஹீரோன்னு சொல்றேங்க. ஹீரோவோட தலைமையில இந்த 5 பேரும் ஒரு ஹாண்டட் பங்களாக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்பவே இந்த ஹாண்டட் பங்களாவோட கதையை நம்ம கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முன்னொரு காலத்துல இந்த பங்களால ஒரு அழகான பெண் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்ணோட அம்மா அப்பா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியூர் போயிருந்திருக்காங்க. இந்த வீட்ல அந்த பெண் மட்டும் தனியா இருந்திருக்கா. அந்த நேரம் பார்த்து இந்த வழியா வந்த லாரி பஞ்சர் ஆகி நின்று இருக்குதுங்க. அந்த லாரியில இருந்த 2 பேரு பஞ்சர் போடுறதுக்காக வண்டியை விட்டு இறங்கி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப இந்த பங்களால இந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட இந்த 2 பேரும் அத்துமீறி இந்த பங்களாக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்காங்க. அந்த பெண்ணை பாலியல் ரீதியா வன்புணர்வு பண்ணி கொலையும் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்ணோட ஆத்மா இந்த பங்களாலேயே தங்கிட்டதாகவும் இந்த பங்களாக்குள்ள என்டர் ஆகிறவங்க எல்லாரையுமே அந்த லாரி டிரைவர்ஸ் அப்படின்னு நினைச்சு கொடூர கொலைகள் பண்றதா வந்து இந்த ஊர்க்காரங்கனால நம்பப்படுது. அதனால யாருமே இந்த பங்களா பக்கமே வரதில்ல. அதனால இது ஒரு ஹாண்டட் பங்களாவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோடைய டீம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அமானுஷமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. வெள்ளை கலர்ல உருவம் அங்கிட்டும் இங்கிட்டும் கிராஸ் ஆகிற மாதிரிலாம் தெரியுதுங்க. திடீர்னு அந்த பங்களாவே சைலண்ட் ஆயிருது. அந்த சைலன்ஸ்ல இவங்களோட ஹார்ட் பீட் மட்டும் தனியா கேட்க ஆரம்பிக்குதுங்க. சத்தமே இல்லாம இருக்கும்போது நம்மளோட ஹார்ட் பீட் கூட நமக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப மிரண்டு போய் அந்த பங்களா விட்டு வெளியில வந்துடுறாங்க. இந்த பங்களாக்குள்ள இவங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அப்படின்றத பத்தி நம்ம ஹீரோ பேசலாம்னு நினைக்கும் போது பட்டுன்னு கேமராமேன் பாத்தீங்கன்னா, அட பாவீங்களா விட்டுட்டே குடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பட்டுன்னு அதை தூக்கி போட்டு சண்டை போறதுக்காக போயிடுறாருங்க. அப்பதாங்க நமக்கு விஷயமே தெரிய வருது. அந்த ஹாண்டட் பங்களாக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடந்தது இல்லையா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டடுங்க. ஆக்சுவலா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 5 பேச்சுலர்ஸ் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக உள்ள போயிருப்பாங்க. பேலன்ஸ் 3 பேர் பாத்தீங்கன்னா வேஷம் போட்டுட்டு உள்ள கேமரா முன்னாடி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து அந்த வீடியோக்கான கண்டென்ட்டை ரெடி பண்ணி இருந்திருக்காங்க. இவங்களை விட்டுட்டே அவங்க சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பையன் சண்டை போறதுக்காக போக சோ இதுவும் பாத்தீங்கன்னா கேமரால ரெக்கார்ட் ஆயிருது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த எக்ஸ்ப்ளோரேஷனை லைவ்ல பண்ணி இருந்திருக்காங்க. ஏகப்பட்ட வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா லைவ்லயே ஜாயின் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ இந்த பையன் வந்து சரக்குக்காக கேமராவை தூக்கி போட்டு போனான் இல்லையா, அப்ப இவங்க எல்லாம் வேஷம் கட்டி தான் இதை பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்னு அப்பட்டமா மக்களுக்கு தெரிஞ்சு போயிருதுங்க. அங்க கட் பண்ணா எப்படி உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் ஐடியா வந்தது அப்படின்றத டீடைலா நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. 5 பேச்சுலர்ஸுங்க. நம்ம ஹீரோ தான் மூத்தவர். ஒவ்வொருத்தங்களும் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. பேசிக்கா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் டைரக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாரு, இன்னொருத்தர் ரைட்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க ஒரு வேலைக்காக இந்த ரூம்ல தங்கி அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, எப்போ பார்த்தாலும் ஹீரோடைய மேனேஜர் பயங்கரமா திட்டிக்கிட்டே இருப்பாருங்க. அதே ஐடி கம்பெனில ஹீரோவை ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனா சுத்தமா ஹீரோ கிரீன் சிக்னலே காட்ட மாட்டாருங்க. மிகுந்த வருத்தத்தோட இருப்பாருங்க. அந்த டைம்ல ஹீரோடைய பேரண்ட்ஸ் கால் பண்ணி இந்த மாதிரி மெடிக்கல் செலவுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் தேவைப்படுதுப்பா, பணம் அனுப்பிச்சுடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அவர் கையில இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் அனுப்பிச்சுட்டுருவாருங்க. மாசத்துல 30 நாளும் கண்ணு முன்னு தெரியாம ஓடுறோம். 30,000 ரூபாய் சம்பளத்துக்காக கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்குறோம். சம்பளம் வந்த கையோட பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லி வாங்கிக்கிறாங்க. மினிமம் அமௌண்ட் கூட நமக்கு நிக்க மாட்டேது. எண்ட் ஆஃப் த டே கடந்து வந்த பாதை யோசிச்சு பார்த்தா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிச்சு டிகிரி வாங்கி ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணோம்னா அந்த கம்பெனி வந்து நம்மளை அடிமையா தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா நம்ம வாழ்க்கை எங்க போகும்னே தெரியாது. நாம ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்? ஒரு ஆண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
அவன் வேலைக்கு போறான், அவன் சம்பாதிக்கிறத பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு நினைப்பான். ஆனா அவனுக்கு வர அமௌண்ட் சுத்தமாவே பத்தல அப்படின்னா பொண்டாட்டிக்கு எது வாங்கி தர முடியாது, பிள்ளைங்களுக்கும் எது வாங்கி தர முடியாது. அப்படி பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்றதுக்காகவே அவனுடைய தேவைகள் எல்லாத்தையுமே குறைச்சுக்கிறான். நான் ஆபீஸுக்கு போகும்போது மூளையில ஒருத்தன் பஜ்ஜி கடை போட்டு பஜ்ஜி வித்துக்கிட்டு இருப்பான்டா, அவன் சின்னதா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அவனுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தோணுனா கடையை திறப்பான், இல்லாட்டி லீவ் விட்டுருவான். நம்மளும் இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காம நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழணும்டா அப்படின்னு ஹீரோ தன்னோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறாருங்க. இவங்க எல்லாம் பேசி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஹீரோட டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னால என்னோட கெபாசிட்டிக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண முடியும், ஒரு 3 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, இந்த பட்ஜெட்ல எல்லாம் நம்மளால ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியாது, மினிமம் ஒரு 50 லட்சம் ரூபாய் இருந்தாதான் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டை நம்மளால ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல 50 லட்சம் ரூபாயா, அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது அப்படின்னு இவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 50 லட்சம் ரூபாய் பணத்தை சீக்கிரமா ஏர்ன் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குடிச்சிட்டு மாத்தி மாத்தி யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசனை பண்ணும்போது தான் ஒரு நபருக்கு இந்த ஐடியா தோணுது. யூடியூப்ல இப்போ இந்த ஹாண்டட் பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சோ நம்மளும் போய் இந்த மாதிரி ஹாண்டட் பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி வீடியோ எடுத்து போட்டோம்னா கண்டிப்பா மக்களோட அட்டென்ஷன் கிடைக்கும், அது வியூஸா கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா நீ சொல்ற மாதிரி அந்த ஹாண்டட் பங்களாக்கு போறோம், அந்த இடத்துல எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நடக்கல அப்படிங்கும்போது வெறும் எம்டி வீடியோ மட்டும் எடுத்து போட்டோம்னா அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கும், மக்களுக்கு எப்படி அந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு கேட்க, அதான் இவங்க டீம்லயே ஒரு டைரக்டர் இருக்கிறாரு, அவரு நான் ஸ்கிரிப்டை ரெடி பண்றேன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தங்கி இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஹோட்டல் இருக்குதுங்க. அந்த ஹோட்டலோட முதலாளி இருக்கிறார் இல்லையா, அவரு கொஞ்சம் அகராதி பிடிச்ச ஒரு ஆளுங்க. வர கஸ்டமர்ஸையும் மதிக்க மாட்டாரு, உள்ள இருக்கக்கூடிய வேலைக்காரங்களையும் மதிக்க மாட்டாருங்க. வர கஸ்டமர்ஸ் தோசை ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இல்ல, பயங்கரமா புளிக்குது, அதனால ஃப்ரெஷ்ஷா சுட்டு தரலாம்ல அப்படிங்கும் போது இந்த ஓனர் உடனே கஸ்டமரை மிரட்டுறாருங்க. நீ கொடுக்குற 30 ரூபாய்க்கு சிங்கப்பூர் தோசை எல்லாம் தர முடியாது, கொடுக்கறத சாப்பிட்டு கிளம்பு அப்படின்ட்டு. பக்கத்து டேபிள் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோட டீமும் இதை கவனிக்கிறாங்க. பாத்தியா, இந்த ஏரியாலேயே இந்த ஒரு ஹோட்டல் மட்டும் தான் இருக்குது, சோ சாப்பிடணும்னா இங்கதான் வந்தாகணும் அப்படின்ற ஒரு நிலைமை மக்களுக்கு இருக்கு. அந்த திமிர்ல இந்த ஓனர் இப்படி எல்லாம் பேசுறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமிரையெல்லாம் அடக்கணும் அப்படின்னா நம்ம கூடி சீக்கிரம் இந்த ஏரியால ஒரு ஹோட்டல் போடணும், சோ கண்டிப்பா எல்லா கஸ்டமர்ஸும் நம்ம கிட்ட வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போற இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றது இந்த முதலாளிக்கும் தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட டீமும் சேர்ந்து அந்த யூடியூப் சேனல்ல வீடியோ போறதுக்காக ஒரு ஹாண்டட் பங்களாக்கு போறாங்க. ஆல்ரெடி இவங்க பேசினது தான், அந்த ஹாண்டட் பங்களால எந்த ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டியும் நடக்கலங்க. அதனால ஆல்ரெடி இவங்க ஸ்கிரிப்ட் பண்ணி வச்ச மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆகிற மாதிரி எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனையேங்க. கடைசி ஷாட் எடுக்கும்போது யூடியூப்ல லைவ் ஆன் பண்ணி விட்டுறாங்க. சோ சேனல் லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பையன் பாட்டிலுக்கு சண்டை போடுறதுக்காக போக இவ்வளவு நேரம் உள்ள பார்த்தா அந்த அமானுஷமான உருவங்கள்லாம் இங்க வேஷம் போட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்க அப்படின்றது மக்களுக்கு தெரிய வருது. ஜெனரலா இந்த மாதிரி ஹாண்டட் வீடியோஸ் போடுறவங்கள விமர்சனம் பண்றதுக்காகவே ஒரு டீம் இருக்கும். அவங்க இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு டீகோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு டீகோட் டீமும் தேவையில்லைங்க. இவங்களே அப்பட்டமா அந்த லைவ்ல மாட்டிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வீடியோ வியூஸ் போயிருக்குதுங்க. இந்த வீடியோ மூலமா 5000 ரூபாய் இவங்களுக்கு பணம் வருது. இதை பார்த்து இந்த 5 பேருமே பயங்கர ஷாக்கா வராங்க. இந்த ஒரு வீடியோலயே 5000 ரூபாய் பணம் வந்திருக்கா, அப்ப நம்ம ரெகுலரா வீடியோஸ் போட்டோம்னா கண்டிப்பா நிறைய பணம் வரும், அதை வச்சு சீக்கிரமாவே நம்ம ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா இவங்க ஹாண்டட் வீடியோ எடுத்தாதான் இனிமேல் மக்களுக்கு நம்பிக்கையே இருக்காதே, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோ சொல்றாரு, நம்ம இனிமேல் மக்களை ஏமாத்த வேணாம், மக்களுக்கு உண்மையா இருக்கலாம். இந்த ஊர்லயே மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி பாரு, இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூபரும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடமா பார்த்து நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடலாம், அதன் மூலமா கண்டிப்பா நம்ம இழந்த நம்பிக்கையை மீட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூகுள்ல சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு பிளேஸ் கிடைக்குது. அது பாத்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பங்களாங்க. முன்னொரு காலத்துல அந்த பங்களாக்குள்ள ஒரு சாமியார் இருந்ததாகவும், அந்த சாமியார் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்ததாகவும், அந்த சாமியாரை பார்த்தாலே இந்த ஊர் மக்கள் எல்லாம் பயப்படுவாங்க, யாருமே அந்த பங்களா பக்கமே போக மாட்டாங்க. அந்த சாமியார் எங்க போனாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் அந்த இடம் ஹாண்டடா மாறிடுச்சு. இன்னுமே அந்த வழியா போறவங்க அங்க அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கூகுள்ல சில பல தரவுகள்லாம் கிடைக்குதுங்க. சோ இந்த டேட்டாஸை வச்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய டீம் அந்த ஒரு பங்களாக்குள்ள நுழையிறாங்க. அந்த பங்களாக்குள்ள என்ட்ரான உடனே பூஜை செய்யப்பட்டதற்கான தடயம் எல்லாம் கிடைக்குதுங்க. ஹீரோடைய டீம் எல்லாம் பயங்கரமா நடுங்குறாங்க. ஆக்சுவலா முன்னொரு காலத்துல இந்த பங்களால ஒரு சாமியார் இருந்திருக்காருங்க. பஞ்ச பூதங்களையும் தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு சாவ ஜெயிக்கக்கூடிய ஒரு பூஜையை பண்ணி இருந்திருக்காரு. அந்த பூஜை ரூல்ஸ் படி நல்லபடியா நடந்து முடிஞ்சது அப்படின்னா அவர் எதிர்பார்த்த சக்தி அவருக்கு கிடைச்சிருந்திருக்கும். ஆனா அந்த பூஜை நல்லபடியா முடியாதனால அந்த பூஜையிலேயே அவர் இறந்து போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த இடம் ஒரு ஹாண்டட் பிளேஸா மாறி இருக்குது அப்படின்ற விஷயத்த ஹீரோ சொல்லிட்டு அந்த ஒரு பங்களாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அந்த பங்களால தாறுமாற அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் கிளம்பலாம்னு நினைக்கும் போது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சாமியார் அவருடைய சேவக்காரனுக்கு இந்த தாந்திரீக மந்திரங்கள்லாம் அடங்கிய ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு இல்லையா, அந்த புத்தகம் பட்டுன்னு அந்த இடத்துல கீழே விழுகுதுங்க. சோ வந்தவங்க சும்மா வராம அந்த புத்தகத்தையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சின்சியரா உட்காந்து அங்க எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா எடிட் பண்ணி
யூடியூப்ல அப்லோடும் போடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்து செக் பண்ணி பார்த்தா இவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி. மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்களை பயங்கரமா குறை சொல்லி வச்சிருக்காங்க. சோ இந்த வாட்டி போனது ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா, அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கெல்லாம் யாருனாலையும் போக முடியாது, அந்த இடத்துக்கு நீங்க போன மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்கன்னா இது கண்டிப்பா ஷெட்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்கள பயங்கரமா கலாய்க்கிறாங்க. சோ இதை பார்த்து இவங்களுக்கு ரொம்பவே அப்செட் ஆகுது. இனி நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கையே வராது, அடுத்து நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு கேள்வி கேட்க நம்ம ஹீரோ சொல்றாரு, நம்மளால முடிஞ்ச முயற்சிகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டே தான் இருக்கிறோம், விதிப்படி என்ன நடக்குமோ அதுவே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசு விட்டுறாருங்க. பட்டுன்னு அங்க இருந்த புத்தகம் கீழே விழுகுது. அதாவது அந்த பர்டிகுலர் ஹாண்டட் பிளேஸ்ல இருந்து இவங்க எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த புக்கு பட்டுன்னு கீழே விழுதுங்க. இது எப்படி கீழே விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்த்தா எதையும் வெல்லக்கூடிய தாந்திரிக மந்திரங்கள் அடங்கிய புத்தகம் அப்படின்ற மாதிரி அந்த புத்தகத்துல மென்ஷன் ஆயிருக்குதுங்க. ஆர்வத்துல இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுல என்ன போட்டிருக்கும் அப்படின்னா, சூரியன் உதயமாகும் போது எந்த ஒரு மாடு முதல்ல மாட்டு மந்தையிலிருந்து வெளியில வந்து புல்வெளியில மேய ஆரம்பிக்குதோ அந்த மாட்டு முன்னாடி ஒரு பர்டிகுலர் வேரியன்ட்ல இருக்கக்கூடிய பூனையை கொண்டு போய் நிப்பாட்டினோம்னா அந்த பூனை அந்த மாட்டை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடும். அந்த கண்ணீரை வச்சு பூஜை பண்ணணும்னா நம்ம கண் முன்னாடி அம்மன் காட்சி அளிப்பாங்க, உங்களுக்கு வேணும்ன்ற வரத்தை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அதுல மென்ஷன் ஆயிருக்குதுங்க. ஹீரோட டீம்ல இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா, இதெல்லாம் தூக்கி போட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் சொன்னாலும் சரி எதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இது ஈஸியா தானே இருக்குது, அது மட்டும் இல்லாம இதுல யாருக்கும் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்ல அப்படின்னு சொல்ல சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இவங்க முடிவெடுத்துறாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு பூனையை தூக்கிட்டு மாட்டு மந்தை கிட்ட போறாங்க. சோ கரெக்டா சூரியன் உதயமாகும் போது எந்த ஒரு மாடு வெளியில வருது அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே ஒரு மாடு வந்து மேய ஆரம்பிக்குதுங்க. அந்த மாட்டு முன்னாடி இந்த பூனையை கொண்டு போய் காட்டினா அந்த பூனை அழமாட்டேதுங்க. அட என்னடா அது, அந்த புக்ல போட்டிருக்கிற ரூல்ஸ் படி நம்ம ப்ராப்பரா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டோம், அப்படி இருந்துமே இந்த பூனை அழமாட்டேதே அப்படின்ற மாதிரி இவங்க பாத்துக்கிட்டு இருக்க அங்க ஒரு பாறையில படுத்துட்டு இருக்கக்கூடிய சாமியார் சிரிக்கிறாருங்க. என்னப்பா தாந்திரிக மந்திரங்களை எல்லாம் ட்ரை பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க ஆமா இல்ல அப்படின்ற மாதிரியே தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமான்னு சொன்னோம்னா அட்லீஸ்ட் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தையாவது சொல்லுவாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அப்படின்னு இவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. நீங்க அதுல சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டீங்க, ஆனா ஒரே ஒரு இடத்துல சொதப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சொதப்பணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய பூனை வந்து ரெகுலரா எல்லோரோட வீட்லயும் வளர்க்கக்கூடிய பூனை, ஆனா அதுல போட்டிருந்தது இந்த டைப் ஆஃப் பூனை கிடையாது, அது ஒரு பர்டிகுலர் வேரியன்ட் பூனை, அந்த பூனை வந்து சாதாரணமாலாம் கிடைக்காது, அது காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பூனை, சோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல அது எங்கன்னு போய் இவங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானை இவங்க கைவிட்டுறாங்க. முதல் சாப்டர் ஃபெயில் ஆயிடுச்சு. ராத்திரி இவங்க எல்லாருமே சரக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இவங்க கையில மட்டும் அந்த பர்டிகுலர் வேரியன்ட் பூனை இருந்திருந்தா இந்நேரம் இவங்க ஜாதகமே மாறி போயிருக்கும். சரி விடு, தோல்வி அப்படின்றது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, புதுசா தோக்குறவங்க தான் இதுக்கெல்லாம் வருத்தப்படணும் ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சமாதானம் ஆயிடுறாங்க. இருந்தாலும் அந்த ஐயா வந்து இதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனார்ல, அதனால மறுபடியும் அந்த புக்ல வேற ஏதாவது தாந்திரிகத்தை பத்தி போட்டிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்துட்டு வந்து சாப்டர் 2 ஓபன் பண்றாங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில எடுத்துக்கிட்டு ராத்திரி நேரம் சுடுகாட்டுக்கு போய் ஒரு சமாதி மேல உட்காந்துட்டு 1008 முறை மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா எந்த சமாதி மேல இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த சமாதியில இருக்கக்கூடிய ஆன்மா இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வரும். சோ அதன் மூலமா இவங்க வேண்டிய வரனை வந்து அடைஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்குங்க. அட இதுவும் சிம்பிளான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை முழுசா கூட படிக்காம ஹீரோட டீம்ல இருக்கிறவரு நான் தைரியமா தான் இருக்கிறேன், நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு 1008 முறை வந்து அந்த மந்திரத்தை சொல்லணும் இல்லையா. சோ வீட்டுக்குள்ள இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துகிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த விசேஷமான பௌர்ணமியில மட்டும்தான் இதை பண்ண முடியும். வர சண்டே நைட் வந்து அந்த விசேஷ பௌர்ணமி வருது, இந்த வாட்டி சொதப்பாம இதை பண்ணி நம்ம தலையெழுத்தை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்காவா ரெடி ஆகுறாங்க. அடுத்த நாள் காலையில அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அது என்னன்னா 1008 முறை எலுமிச்சம்பழத்தை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவருடைய அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வில்லேஜ்ல இருந்து போன் வந்திருக்கு. அதனால உடனடியா அவர் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாருங்க. சோ அவரு மட்டும் தான் மந்திரத்தை எல்லாம் உச்சரிச்சு பிராக்டிஸ் பண்ணியிருந்தாரு, வேற யாருக்குமே அந்த மந்திரம் தெரியாது. சரி இன்னைக்கு விட்டா என்ன அடுத்த மாசம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கேலண்டரை செக் பண்ணி பார்த்தா இந்த தடவை விட்டுட்டோம்னா அடுத்த வருஷம் தான் இந்த விசேஷ பௌர்ணமி வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. என்னடா அது தொடர் தோல்விகளாவே இருந்துகிட்டு இருக்கு, நம்ம விதி கண்டிப்பா மாறவே மாறாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அப்ப ஹீரோட டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பையன் நான் வந்து பண்றேனா ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்ல சமாதி மேலலாம் போய் உட்கார்றது கண்டிப்பா தைரியசாலி தான் போய் உட்காரணும், நீ ரொம்ப பயந்த சுபாவம் கொண்ட ஒரு ஆளு, உன்னால முடியாது அப்படிங்கும் போது இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு பேயே நேர்ல வந்தாலும் பயப்படுற மாதிரி இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பக்காவா ரெடியாக ஆரம்பிக்கிறான். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சுடுகாட்டுக்கு போறாங்க. அந்த சுடுகாட்டுல சமாதி மேல அந்த பையனை உட்கார வைக்கிறாங்க. அந்த பையனுக்கு பயங்கரமா வேஷம் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. ஏன்டா புக்ல இந்த மாதிரி எல்லாம் வேஷம் போடணும்னு போடவே இல்லையே அப்படிங்கும் போது சப்போஸ் அந்த மந்திரம் ஒர்க் அவுட் ஆகி அந்த ஆன்மா வெளியில வந்ததுன்னா
நார்மலா இருந்த உன்னை பார்த்துச்சுன்னா உன்னை பயங்கரமா பயமுறுத்தி உன்னை அது கண்ட்ரோல்ல எடுத்துக்கும். இதே நீ சாமியார் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை பார்த்து அது பயந்து கண்ட்ரோல்ல வந்துடும். அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பிளாக் மேஜிக் பண்ற மாதிரி என்னை மாத்தி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. சோ மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சு விடிஞ்சிருதுங்க. அடுத்த நாள் காலையில அந்த வழியா ஒரு ஐயா ஒருத்தர் வராரு. சுடுகாட்டுக்குள்ள ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க சாமியார் கெட்டப்ல இருக்கக்கூடிய அந்த பையனை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு சூனியம் வைக்க வந்திருக்கானுங்க, வாங்க வாங்கன்னு சொல்லி ஊர்க்காரங்களை எல்லாம் சத்தம் போட்டு கூப்பிட ஊர்க்காரங்க எல்லாம் திரண்டு வந்துடுறாங்க. கையில கிடைக்கிற கல்லு கம்பு கோடாரி எல்லாம் எடுத்துட்டு இவங்களை அடிக்கிறதுக்காக. நாங்க சூனியக்காரங்க எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு இவங்க சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் மக்கள் வந்து இவங்க பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்கிற நிலைமையில இல்ல, அடிக்கணும்ன்ற கோவத்துல வந்துகிட்டு இருக்காங்க. தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஓடி வந்து அந்த வண்டியில ஏறி எப்படியோ தப்பிச்சு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. என்னோட தலைவேதி இதுதான் இருக்குது, என்னால எதுவுமே பண்ண முடியாது, என் கூட இருந்து நீங்களும் ஃபெயிலியர்ஸை சந்திக்காதீங்க, நீங்க போய் உங்களோட லைஃபை பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டானா, இவ்வளவு நாள் நாங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது நீ தானே எங்க எல்லாரையுமே பார்த்துக்கிட்ட, இப்போ உனக்கு ஒரு தேவை அப்படிங்கும்போது எப்படின்னா அப்படியே உன்னை விட்டுட்டு போவோம், கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை மோட்டிவேட் பண்றாங்க. இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஆஃபீஸ்க்கு போறாரு. ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட நல்லபடியா பேச்சு கொடுக்குது. ஆனா ஹீரோ மௌன் கொடுத்து கூட பேச மாட்டாருங்க. பக்கத்துல இருக்கிறவரு ஹீரோ கிட்ட சொல்றாரு, அந்த பொண்ணு ஆரம்பத்துல இருந்தே உனக்கு கிரீன் சிக்னலை கொடுத்துட்டு இருக்கு, நீ ஏன்பா அந்த பொண்ணுக்கு ரெட் சிக்னலா கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, பாக்கெட்ல பணம் இல்லாதவங்க கிட்ட பாசம் எங்க இருந்து வரும், அதனால என்கிட்ட பணம் இல்ல, அதனாலதான் நான் கிரீன் சிக்னல் காட்ட மாட்டேன்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. ராத்திரி எல்லாம் நம்ம ஹீரோ இந்த சுடுகாட்டுல சுத்திக்கிட்டு இருந்ததுனால இவருக்கு பயங்கரமா தூக்கம் வந்துருதுங்க. ஆபீஸ்லயே தூங்கிடுறாரு. பார்த்தா பக்கத்துல பாஸ் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தனே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதை அப்பவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார், கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் முடியலன்னு படுத்துட்டேன் அப்படிங்கும்போது, ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுன்ற ஒரு பேசிக் சென்ஸ் கூட கிடையாதா, மேனேஜரே வேலை கொடுப்பாரு, மேனேஜரே வந்து வேலை முடிஞ்சிச்சான்னு வந்து பாத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஹீரோ திட்டி விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பயங்கர மன உளைச்சலோட ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புறாருங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் இருக்கக்கூடிய சாமானங்கள்லாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் விழுந்து கிடக்குது. வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு கலவரம் நடந்த மாதிரி இருக்குது. ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்களே இப்பதான் எழுந்து வரோம், எங்களுக்கே ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வெளியில போறாங்க. வெளியில போயிட்டு யோசனை பண்றாங்க, நம்ம வீட்டுக்குள்ள யாரு பூந்து இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பா அப்படின்ட்டு. சரி விடுங்க, காலையில லெமன் ரைஸ் செஞ்சுக்கலாம், இப்போ ஆர்டர் பண்ணி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு இவங்க வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீட்டுல இருந்த மிச்ச மீதி சாப்பாட்டை எல்லாம் மிருகத்தனமா சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி போட்ட மாதிரி இருக்குதுங்க அந்த வீடு. என்னடா இது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே அதிர்ந்து போயிடுறாங்க. திடீர்னு காத்தடிச்சு அங்க இருக்கக்கூடிய புத்தகத்துல இருக்கக்கூடிய பேஜஸ் எல்லாம் அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குதுங்க. உடனே இவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மந்திரத்தை 1008 முறை நீ கரெக்டா உச்சரிச்சியா அப்படின்னு கேட்கும்போது, நான் கரெக்டா உச்சரிச்சிருந்தேன்னா கண்டிப்பா அந்த ஆன்மா என்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணிருக்கணும்ல, சோ இப்போ வரைக்கும் வரல அப்படின்னா நான் கரெக்டா பண்ணலன்னு தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பட்டுன்னு பவர் கட் ஆகுதுங்க. திடீர்னு கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த கொலுசு சத்தத்துக்கு பயந்துட்டு இவங்க எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய ரூம்குள்ள போய் டோர் லாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிருதுங்க. எந்த சத்தமும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்து பார்த்தா மறுபடியும் இவங்களுக்கு அதிர்ச்சிங்க. இவங்க ஆர்டர் போட்டு சாப்பிடலான்னு ஃபுட் வாங்கி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே இங்கே தூக்கி போட்ட மாதிரி இருக்குதுங்க. உங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் நடக்குது. அந்த மர்மத்துக்கான சொல்யூஷன் அந்த புக்ல இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த புக் ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க பண்ண எந்த ஒரு விஷயமே அந்த புக்ல இல்லைங்க, எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. எல்லாம் உன்னாலதான்டா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு இன்னொருத்தர் கேட்க, அன்னைக்கு நான் இதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிக்கும் போதே முழுசா படிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த புக்கை புடுங்கிட்டேன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஒழுங்கா பண்ணாதனால தான் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் சேஃபா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் சாமியாரெல்லாம் பார்த்துட்டு மந்திரிச்ச தாயத்து வேப்பந்தலை இது எல்லாத்தையுமே கொண்டாந்து வீட்டு வாசல் எல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்கு போனவர் ரிட்டர்ன் வராருங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணோட நிழல் தெரியுதுங்க. எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அப்ப இந்த ஊருக்கு போனவர் என்னடா இப்படி பயந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த நிழல் தெரிஞ்ச அந்த பெண்ணை வீட்டுக்குள்ள கூட்டு வராருங்க. ஆக்சுவலா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. நேற்று ராத்திரி கூட உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்தேன், நீங்க யாரும் இல்ல, அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நேற்று ராத்திரி கொலுசு சத்தம் கேட்டது இந்த பெண்ணுடைய கொலுசு தானா, நம்ம தான் பேய் நினைச்சிட்டு பயந்துட்டோமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசனை பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சமாதானமாயி போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த ஊருக்கு போனவர் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்து பார்த்தா இவர் ஊருக்கு போனவர் ரிட்டர்ன் வரும்போது ஊருகா ஸ்நாக்ஸ் நிறைய கொண்டு வந்திருப்பாருங்க. அது எல்லாமே அந்த இடத்துல சதறி விடப்பட்ட நிலைமையில இருக்குது. உடனே இவர் போய் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு, நாங்க கூட இன்னும் டேஸ்டே பண்ணலடா, நீங்க என்னடா இப்படி சாப்பிட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கெல்லாம் சாப்பிடல, பேய் தான் சாப்பிட்டுச்சு, ஆரம்பத்துல இருந்து அதான சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க
எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரூம்ல சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன். கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தா அந்த சாப்பாடு எதுவுமே இருக்காதுங்க. யாரோ ஒருத்தர் உள்ள பூந்து சூறையாடிட்டு போன மாதிரி இருக்கும். அந்த ஊருக்கு போயிட்டு வந்தவர் இன்னுமே நம்ப மாட்டேன்றாருங்க. எனக்கு என்னமோ பசங்க 2 பேர் தான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க பாருடா, உனக்கு தான் இது புதுசா இருக்குது, எங்களுக்கு திரும்ப திரும்ப இது நடந்து பழகி போயிடுச்சு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு நாங்க நம்புறோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வழியா வராருங்க ஒரு சாமியாரு. அந்த சாமியார் கிட்ட போயிட்டு இவங்க இந்த வீட்டுல நடக்கக்கூடிய மர்மத்தை எல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த சாமியார் புரியாத மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாருங்க. ஆக்சுவலா பதில கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல கேள்வியை கண்டுபிடிங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசிட்டு போயிடுறாருங்க. இவங்களும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தலையாட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. சரி, வீட்டுக்குள்ள யார் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு ஹிடன் கேமரா வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு ஹிடன் கேமரா செட் பண்ணிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டுக்குள்ள கபோர்டுக்குள்ள ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குதுங்க. அந்த எலுமிச்சம்பழம் பட்டுன்னு கீழே விழுந்து உருண்டுட்டு வருது. நேரா இந்த ஊருக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, அவர்கிட்டயே வந்து நிக்குதுங்க. பட்டுன்னு அவருக்கு என்ன பண்றதுனே தெரியாம அவரு பாட்டுக்கு கிச்சனுக்குள்ள போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரையில போட்டு தாறுமாறா சாப்பிட ஆரம்பிக்கிறாருங்க. அதுவும் லெஃப்ட் ஹேண்ட்ல. கேமரா மூலமா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹீரோக்கும் மொத்த 3 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி. உடனடியே உள்ள போறாங்க. இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்பவே நார்மல் ஆயிடுறாருங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாத மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நீ தான் இங்க நடக்கிறதுக்கெல்லாம் காரணமாடா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. சாப்பிட்டு இருந்தா கையில ஸ்மெல் வந்திருக்குல்ல அப்படின்ற மாதிரி கையை மூக்கு மேல வைக்கிறாருங்க. நீ ரைட் ஹேண்ட்லயே சாப்பிடல, லெஃப்ட் ஹேண்ட்ல தான் சாப்பிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வீடியோவையும் காட்டுறாங்க. இவர் பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாருங்க. இது என்னை அறியாமையே நடந்தது. சரி, இப்பதானே நான் சாப்பிட்டேன்னு சொல்றீங்க, நான் ஊர்ல இல்லாத போது யார் வந்து சாப்பிட்டா, அப்ப என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது இருந்த மொத்த சாப்பாட்டையும் அந்த பேயே சாப்பிட்டுருச்சு இல்லையா, அதனால இவங்க சாப்பிட்றதுக்காக மறுபடியும் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. பட்டுன்னு இவங்க குரூப்ல இருக்கக்கூடிய பார்கவ் அப்படின்ற பையனுக்கு பேய் பிடிக்குதுங்க. இவன் பாட்டுக்கு போய் மொத்த பிரியாணியும் போட்டு பயங்கரமா சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்து எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இதன் மூலமா இவங்க ஒரே ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா அந்த லெமன் எப்போ அந்த கபோர்ட்ல இருந்து வெளியில வருதோ அப்பெல்லாம் இங்க இருக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிடப்படுது. ஸோ அந்த லெமன்ல தான் பேய் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி யோசனை பண்றாங்க. அங்கதான் இன்னொரு ட்விஸ்டும் வைக்கிறாங்க. இந்த ஊருக்கு போனவர் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி 1008 முறை வந்து அந்த மந்திரத்தை உச்சரிச்சு பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து பிராக்டிஸ் பண்ணார் இல்லையா. முன்ன ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து சுடுகாடா இருந்திருக்குதுங்க. இவர் எந்த இடத்துல நின்று பிராக்டிஸ் பண்ணாரோ சோ அதுக்கு கீழே புதைக்கப்பட்டவங்களுடைய ஆன்மா அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள வந்திருந்திருக்குது. சரி, இந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள தான் அந்த பேய் இருக்குது. அந்த எலுமிச்சம்பழத்தை எங்கேயாவது கொண்டு போய் தூக்கி போட்டு வந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு பாட்டில போட்டு கண்காணாத இடத்துல போய் தூக்கி போட்டு வந்துருவாருங்க. ஆனா இவர் வீட்டுக்குள்ள வரதுக்கு உள்ளேயே இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழம் வீட்டுக்குள்ள வந்துருதுங்க. அட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி இவங்க கேங்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி ஒரு வீசுவாருங்க. அப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஊர்வலமா தூக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இறந்து போனவருடைய பையன் சொத்து பேப்பர்ல சைன் போடாமையே செத்து போயிட்டே தகப்பா, ஒரு முறை எழுந்துருச்சு அந்த சொத்து பேப்பர்ல சைன் போடு தகப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்துகிட்டு இருப்பாருங்க. அந்த எலுமிச்சம்பழம் கரெக்டா இறந்து போன பொணத்து மேலேயே விழுகுதுங்க. படுத்து கிடந்தவர் பட்டுன்னு எழுந்திருச்சாரு. பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. அந்த பொணம் பாட்டுக்கு எழுந்திருச்சு நேரா நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள நுழையுதுங்க. இவங்க சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த சாப்பாட்டை ஃபுல்லா கொட்டி பயங்கரமா சாப்பிடுது. சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த பொணம் பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்து கிளம்புது. எந்த பாடையில இருந்து எழுந்து வந்ததோ அந்த பாடையிலேயே போய் படுத்துக்குதுங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த பேச்சுலர்ஸ் அந்த வீட்டுல இருக்கிறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. உடனடியா இந்த சாமியார் எங்க இருக்கிறாரு அப்படின்றத பார்த்து விஷயத்த சொல்றாங்க. நான் ஒரு பர்டிகுலர் அரிசி தரேன், இந்த அரிசியை அந்த எலுமிச்சம்பழத்தை சுத்தி போட்டுருங்க, அந்த எலுமிச்சம்பழத்தினால அந்த அரிசியை தாண்டி வெளியில வர முடியாது, அதுக்கப்புறம் நீங்க வந்து நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு அந்த அரிசியை வாங்கிட்டு போறாங்க. அந்த எலுமிச்சம்பழம் அந்த கபோர்ட்ல தாங்க இருக்குது. அந்த எலுமிச்சம்பழத்தை சுத்தியும் அந்த பிளாக் கலர் அரிசியை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுல சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பாடு செய்யும் போது அந்த எலுமிச்சம்பழம் பயங்கரமா உருளுது, சாப்பிட்றதுக்காக துடிக்குது. ஆனா அந்த எலுமிச்சம்பழத்தினால அந்த பர்டிகுலர் அரிசியை தாண்டி வர முடியலங்க. உடனே இவங்க அதை காமிச்சு பயங்கரமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கிள் ஒருத்தர் இவங்களை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காருங்க. அங்கிளோடைய பையன் பேரு அஞ்சுராஜு. அந்த அஞ்சுராஜுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுங்க. அவரால் பேச முடியல, சிந்திக்க முடியல, நார்மலா இருக்கவே முடியலங்க. உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பொணமா தான் இருந்திருக்காரு. டாக்டர் சொல்லி இருந்திருக்காங்க 50 நாள் நீங்க கவுன்சிலிங் வந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனா அவர் ஒரு விவசாயி அப்படின்றதுனால 50 நாள் என் பையனை ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா பயிரை கவனிக்க முடியாது, பயிரை கவனிக்க முடியல அப்படின்னா என்னால கடன் கட்ட முடியாது, அதுக்கப்புறம் நாண்டுகிட்டு சாக வேண்டியதுதான். இந்த பயிரெல்லாம் ரெடி ஆகிற வரைக்கும் இந்த அஞ்சுராஜை நீங்க பாத்துக்கிறீங்களா, உங்களுக்கு சிரமம் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியுது, பட் எனக்கு வேற வழி தெரியல அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நாங்களே வேலை இல்லாம வீட்டுல இருந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த அங்கிளை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த அஞ்சுராஜ் பாத்தீங்கன்னா சேர்ல உட்காந்துக்கிட்டு இருந்தவர்
திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, எழுந்து வந்து அந்த ஒரு லெமனை அறுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிடுறாருங்க. உள்ள வந்த இந்த 5 பேருமே பாத்தீங்கன்னா எந்த வேலையுமே செய்யாதவன் முறையே ஒரு ஜூஸை போட்டு குடிச்சிருக்கான், இது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த பேய் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்துல தான் இவன் ஜூஸை போட்டு குடிச்சிருந்திருக்கான் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றாரு, அதான் பேய் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டானே, இனிமேல் அந்த பேய் இங்க வராது, பேய் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு இந்த அஞ்சுராஜ் கண்ணு முழிக்கிறாருங்க. எழுந்தவர் நேரா கிச்சனுக்குள்ள போய் கிச்சன்ல இருக்கக்கூடிய மொத்த சாப்பாட்டையும் சாம்பாரையும் எடுத்துட்டு வந்து தரையில போட்டு ஊத்தி கொலைச்சடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அந்த எலுமிச்சம்பழத்துல இருந்த பேய் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அது இந்த அஞ்சுராஜோட உடம்புக்குள்ள வந்து சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. இப்போ இந்த 5 பேருமே பாத்தீங்கன்னா சாப்பாடு போட்டு சடைஞ்சு போயிடுறாங்க. இதுக்கு மேல சாப்பாடெல்லாம் நம்மளால போட முடியாது, நம்ம வீட்டில் சாப்பாடு ரெடி பண்றதுனால தானே இந்த பேய் வந்து சாப்பிடுது, நம்ம ஒரு 10 நாள் கடையில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இவங்க கடையில போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அடுத்த நாள் காலையில வீட்டு முன்னாடி ஒரே போலீஸ்காரங்களா இருந்துகிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு போய் கேட்கும் போதுதான் தெரிய வருது, இந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லா வீட்லயுமே திருட்டு நடந்திருக்குதுங்க. உங்க வீட்லயே ஏதாவது திருட்டு நடந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்றாரு, பேச்சுலர் வீட்ல என்ன சார் இருக்க போது, ஒன்னும் இருக்காது, என்ன திருட்டு போயிருக்கு அப்படின்னு கேட்க அப்பதாங்க விஷயமே தெரிய வருது, இந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லார் வீட்லயுமே சாப்பாடு திருட்டு போயிருக்கு அப்படின்ட்டு. உடனடியே இந்த அஞ்சுராஜை போய் பார்த்தா இந்த அஞ்சுராஜ் பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில் உட்காந்து திருடப்பட்ட சாப்பாட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருங்க. இப்படியே விட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், நம்ம எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதா வந்துடும், இவனுக்கு சாப்பாடு வாங்கி தரதுக்காவது நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிடைச்ச வேலையில ஜாயின் பண்ணி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் அந்த அஞ்சுராஜுக்கு வந்து பத்தவே மாட்டேதுங்க. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேல இவங்க எல்லாம் சடைஞ்சு போயிடுறாங்க. ராத்திரி இந்த அஞ்சுராஜை உட்கார வச்சு, இங்க பாருனா உன் உடம்புக்குள்ள இருக்கிறது அண்ணாவா அக்காவான்னு எனக்கு தெரியல, எங்கனால இதுக்கு மேல சோறு போட முடியல, நீ யாரு எங்கிருந்து வந்திருக்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை நான் சரி பண்ணி கொடுத்துறேன், அதுக்கப்புறம் இங்க இருந்து போயிரு, நாங்க எங்க வாழ்க்கையை பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்ல உடனே அந்த பேய் பாத்தீங்கன்னா கதையை சொல்ல ஆரம்பிக்குதுங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்குள்ள ஒரு திருவிழா ஒன்று நடந்துட்டு இருந்திருக்குதுங்க. அந்த திருவிழால அன்னதானம் போட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு. அந்த நபரோடைய பேரு நம்ம சிவா அப்படின்னு வச்சுக்கலாம். அன்னதானம் போடுவாங்க இல்லையா, சோ இடத்துலயே உட்காந்துக்கிட்டு இவரை தாண்டி சாப்பாடு யாருக்கும் போகாத மாதிரி இந்த சிவா பயங்கரமா சாப்பிட ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. அங்க ஒரே கூச்சல் குழப்பமா இருக்குது, என்னையா நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் சாப்பாடு வேணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க ரெடி பண்ண மொத்த சாப்பாட்டையும் ஒரு பயங்கரமா சாப்பிட்டுறாருங்க. ஏன்பா நீ இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா எப்படிப்பா செரிக்கும் அப்படின்னு கேட்கும்போது, பணக்காரங்களுக்கு தான் செரிக்காது, ஏழைங்களுக்கெல்லாம் நல்லாவே செரிக்கும், இன்னும் சாப்பாடு இருந்தா கொண்டு வா அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாமே முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. மொத்த அன்னதானத்தையும் இந்த சிவாவே சாப்பிட்டுட்டாருங்க. அதுக்கப்புறம் போட்டிகள்ல கலந்துக்கிறாரு. போட்டிகள்ல கலந்துக்கிட்டு வின் பண்ணி மெடலை வாங்கிட்டு வீட்டுக்கு போறாருங்க. வீட்டுக்கு போன உடனே தன்னோட பாட்டி கிட்ட பசிக்குது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சட்டி நிறைய பாட்டி சாப்பாடை கொண்டாந்து கொடுக்க அந்த வழியா போறவரு, ஏன்பா இப்பதான் அவ்வளவு சாப்பாட்டை சாப்பிட்ட, யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு சாப்பிட்ட, இப்ப வீட்லயே வந்து சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி கேட்க பாட்டி என்னடா என் பேரனை நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. அப்பதாங்க நமக்கு விஷயமே தெரிய வருது, இந்த சிவாவுடைய அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. சிவா பாத்தீங்கன்னா பசி நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாருங்க. எவ்வளவு சாப்பிட்டாலும் இவருக்கு பத்தவே பத்தாது, பசி எடுத்துக்கிட்டே இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் பாட்டி கிட்ட பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாருங்க. இந்த சிவாக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து இந்த பாட்டி ஒரு வழி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாமியார் கிட்ட போயிட்டு என் பேரனுக்கு இந்த நோய் குணமாகணும் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு மருந்து கொடுப்பாங்க. இந்த மருந்தை கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய சாப்பாட்டுல கலந்து கொடுத்தா கூடி சீக்கிரம் குணமாயிரும் அப்படின்ட்டு. ஆனா அடுத்த முறை அந்த பாட்டி சமைக்கும் போதே இறந்து போயிருவாங்க. சிவா ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாருங்க. அவருக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொந்தம் இந்த பாட்டி மட்டும்தான். பாட்டிக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்து முடியுது. இவருக்கு பசிக்குது அப்படின்னா பாட்டி சமைச்சு கொடுத்துருவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இவருக்கு சாப்பாடு போடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க அத்தை கிட்ட போயிட்டு சாப்பாடு கேட்கும்போது, உனக்கெல்லாம் என்னால சமைச்சு போட முடியாது, பசிக்குதுன்னு சொல்லியே உன்னோட பாட்டியை கொன்னுட்ட, நியாயமா பார்த்தா நீ சாக வேண்டியவன், பாட்டி உயிரோட இருக்க வேண்டியவ அப்படின்னு எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் போயிட்டு சாப்பாடு வேணும்னு கெஞ்சுவாருங்க. ஆனா யாருமே சாப்பாடு தரமாட்டாங்க. ஏன்னா சிவாவோடைய பசியை தீக்கிறதுக்கெல்லாம் இங்க யாருமே இல்லைங்க. இப்ப தன்னோட பாட்டியை புதைச்ச இடத்துல போய் உட்காந்துட்டு அழுவாரு. இப்ப எனக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு யாரு இருக்கா, நான் உன்னை கொன்னுட்டேன், இந்த மாதிரி ஒரு நோயை கொடுத்து கடவுள் என்ன தண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவாருங்க. அப்போ பக்கத்து சமாதியில பாத்தீங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு பயங்கரமா சாப்பிடுவாரு. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஊருக்குள்ள ஜமீன்தார் இறந்து போயிட்டாரு அப்படின்றது தெரிய வருதுங்க. உடனடியா ஜமீன்தாரை கொண்டாந்து புதைக்கிறாங்க. ஜமீன்தாருக்கு பிடிச்ச எல்லா சாப்பாட்டையும் அங்க படையல் படைக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவர் பாட்டுக்கு போய் அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. அந்த இடத்துக்கு வந்த ஜமீன்தாரோட பையன் இதை பார்த்துட்டு, என்னோட அப்பாவுக்கு சாப்பாடு படைச்சா நீ வந்து சாப்பிட்றியாடா அப்படின்னு சொல்லி இந்த சிவா ஒரே ஒரு அடி தாங்க அடிப்பாரு. அடிச்ச அடியில தலை பாத்தீங்கன்னா கல்லுல பட்டு ஸ்பாட்லயே இந்த சிவா இறந்து போயிடுறாரு. இவனுக்கு ஒண்ணுன்னா கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலயே புதைச்சிருவாங்க. காலங்கள் நகர ஆரம்பிச்சு 200 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வீடுகள் உருவாயிருந்திருக்குது. இவங்க அந்த தாந்திரிக புக்கில் இருக்கக்கூடிய மந்திரத்தை எல்லாம் பிராக்டிஸ் பண்ணதன் மூலமா அந்த இடத்துல இருந்த இந்த
சிவாவோடைய ஆன்மா ட்ரிகர் ஆகி வெளியில வந்துருச்சுங்க. இப்படிதான் சிவாவோடைய ஆன்மா வெளியில வந்திருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. சரிப்பா, நீ எப்படியோ வெளியில வந்துட்ட, உன்னை கொன்னவனை பழி வாங்கிட்டா நீ போயிருவல்ல அப்படிங்கும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி இந்த பேய் கேக்குதுங்க. இந்த ஆன்மா எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆன்மா அப்படின்றது தெரிய வருது. அட பாவி, இந்த காலத்துல உன்னை கொன்னவனை நாங்க எங்கன்னு போய் தேடுறது, உன்னை கொன்னவனுடைய குழந்தைங்க அதோட பேரம்பேத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்ததியினரே இந்நேரம் உயிரோட இருக்காங்களா இல்லையானே தெரியலையாடா, நாங்க யாரை போய் பழி வாங்குறது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த ஆன்மா சாப்பாடு கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க. சரி பாவம், சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அகராதி பிடிச்சவனுடைய ஹோட்டலுக்கு தான் போவாங்க. சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு இவங்க காசு கொடுப்பாங்க. அதுல ஒரு 100 ரூபாயை பாத்தீங்கன்னா வேணும்னே அந்த முதலாளி உழுக்காட்டிட்டு, இந்த மாதிரி இதுல 100 ரூபாய் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்ல நான் கரெக்டா எண்ணி தான் கொடுத்தேன் அப்படின்னு இந்த பசங்க சொல்றாங்க. ஆனா அந்த முதலாளி ஏமாத்துறாருங்க. சரி ஈவினிங் வந்து நாங்க அந்த காசை கொடுத்துறோம் அப்படிங்கும்போது, இப்போ காசு கொடுத்தாதான் பார்சல் எடுக்க விடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாருங்க. இப்போ நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு கேட்கும்போது கழுத்துல ஸ்லேட்டை மாட்டி மெனு கார்டை எழுதி வெளியில நிப்பாட்டிடுறாருங்க. இந்த பசங்களுக்கு ரொம்பவே அவமானமா போயிருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பார்சலை எடுத்துட்டு போலான்ட்டு வரும்போது அந்த முதலாளி பாத்தீங்கன்னா, உங்க 2 பேர்த்த பெத்தவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீங்களாம் வாழ்றதே வேஸ்ட்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருவாருங்க. இந்த பசங்க 2 பேரும் ரூம்ல வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. இதை பாத்தீங்கன்னா அஞ்சுராஜோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சிவா ஆன்மா பார்க்கும். நான் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்களா, கஷ்டப்படுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்கும். ஆமா அப்படின்னு சொல்ல, சரி வாங்க நான் போய் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்மா போகும். இந்த ஆன்மா போய் அந்த இடத்துல அடிச்சு பஞ்சாயத்து பண்ணும் அப்படின்னு பார்த்தா அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். அந்த ஹோட்டல்ல வெளியில ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, எங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு பசி ஆறல அப்படின்னா நான் ஹோட்டலையே மூடிடுவேன் அப்படின்ற மாதிரியான சேலஞ்ச் வச்சிருப்பாருங்க. எங்க அண்ணன் வந்திருக்காரு, முடிஞ்ச எங்க அண்ணனுடைய பசியை போக்கி காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, பாத்திரலாம் உங்க அண்ணன் உட்காரவே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய மொத்த சாப்பாடும் காலி ஆயிருதுங்க. பார்த்தல நாங்க சேலஞ்சில் ஜெயிச்சிட்டோம், நீ சொன்ன மாதிரி ஹோட்டலை மூடிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த முதலாளி சொல்றாரு, ஆல்ரெடி பாதி சாப்பாடு கஸ்டமர்ஸுக்கு போயிடுச்சு, ஸோ நீங்க வந்து பாதி சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஜெயிச்சோம்லாம் வந்து இதை ஏத்துக்க முடியாது. ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு காலையில ஆளா வந்துருங்க, நான் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன், இந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நாளைக்கு இவன் ஜெயிச்சானா கண்டிப்பா இந்த கடையை மூடிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, இவங்களும் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நேரத்திலேயே வராங்க. இந்த முதலாளி பாத்தீங்கன்னா இவனோட பசியை ஆறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சாப்பாட்டை ரெடி பண்ணி வச்சிடறாரு, ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணி வச்சிடறாரு. ஆனா இவர் தான் பயங்கரமான சாப்பாட்டு ராமனாச்சே. இந்த சிவா ஆன்மா பாத்தீங்கன்னா பூந்து விளையாடிடுது, ஒரு பருக்க கூட மிச்சம் இல்லாம மொத்தத்தையும் சாப்பிட்டுருது. இதை பார்த்து மிரண்டு போன இந்த முதலாளி பாத்தீங்கன்னா, நான் இந்த ஊரை விட்டே போறேன், அடுத்து நான் இந்த ஒரு பர்டிகுலர் ஊருக்கு தான் போறேன், அந்த ஊர் பக்கம் மட்டும் வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. சொல்லிட்டு இவன்லாம் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளே கிடையாது, இவன்லாம் இந்த ஃபுட் காம்படிஷன்ல கலந்துக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு போற போக்குல சொல்லிட்டு போயிடுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. ஸோ இந்த ஆன்மானால நமக்கு எந்த பயனுமே இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம், ஆனா இந்த ஆன்மா தான் பயங்கரமா சாப்பிடுது, அதனால ஃபுட் காம்படிஷனுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அங்க சாப்பிட வச்சு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமா ஃபுட் காம்படிஷன்ல இந்த ஆன்மா வின் பண்ணுது, அதன் மூலமா இவங்களுக்கு பணமும் கிடைக்குது. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. அந்த 50 நாள் முடிஞ்சு போச்சுங்க. அங்கிள் கால் பண்ணி என் பையனை நான் வந்து கூட்டிட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போடுது. அந்த பையனோட உடம்புக்குள்ள தான் அந்த ஆன்மா இருக்கே. அஞ்சுராஜுவை நல்லபடியா திருப்பி ஒப்படைக்கணும் இல்லையா, அதனால அஞ்சுராஜோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சிவா ஆன்மாவை நம்ம அமுச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவெடுக்கிறாங்க. அந்த சாமியார் கிட்ட போயிட்டு உதவி கேட்கும் போது அவர் ஒரு கயிறை கொடுக்குறாருங்க. அந்த கயிறை இந்த பையனோட கையில கட்டிட்டு, ஃபக்கீர் பாபா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பையனை கூட்டிட்டு போங்க, அவர் பேய் ஓட்டிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு அந்த கயிறை கட்டிட்டு இவங்க வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த மசூதிக்குள்ள இருந்து எல்லாம் பறந்து வந்து இவங்க வண்டி கிட்ட உழுகுறானுங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இறங்கி பார்த்தா ஒரு லேடி பேயை சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. அது அங்க இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் போட்டு பொலவலன்னு பொழந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல கயிறெல்லாம் வச்சு அந்த லேடி பேயை சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போய் ஒரு ரூம்குள்ள அடைச்சிருவாங்க. இவங்க போயிட்டு சொல்றாங்க, ஏங்க ஒரு லேடி பேய்க்கே இந்த திணறீங்களே, எங்க அண்ணன் எல்லாம் சாப்பாட்டுறாம என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கயிறை எடுத்துட்டு இந்த வண்டியை சுத்து போடுறாங்க. உடனடியா அந்த சிவா ஆன்மாவுடைய கையில இருக்கக்கூடிய அந்த கயிறை அவுத்து விட்டுட்டு வண்டியை விட்டு கொஞ்சம் இறங்குங்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்த பார்த்த உடனே இந்த பேய் பயந்து ஓடுன்னு பார்த்தா இது பாட்டுக்கு டைரக்டா மசூதிக்குள்ள நுழையுதுங்க. இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி பேய் வாண்டடா உள்ள வந்ததை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு அங்க இருக்கிறவங்க அதிர்ந்து போயிடுறாங்க. முதல்ல உங்க கிச்சனை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனடியா எல்லாரும் கிச்சன் கிட்ட போய் பார்த்தா கிச்சன்ல இருக்கக்கூடிய மொத்த சாப்பாட்டையும் இந்த சிவாவோட பேய் சாப்பிட்டுருதுங்க. அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க, முக்கியமான ஒரு ஆள் நாளைக்கு தான் வருவாரு, அதனால இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க. இந்த மசூதிக்குள்ள ஒரு பேயினால என்டர் ஆக முடியுமே தவிர வெளியே போக முடியாது, அதனால இவன் தப்பிச்சு போயிருவான் அப்படின்லாம் பயப்படாதீங்க. குறிப்பா அந்த தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரூமை மட்டும் திறந்துடாதீங்க, சக்தி வாய்ந்த ஆன்மாக்களை எல்லாம் அந்த ரூம்குள்ள தான் அடைச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ராத்திரி மசூதியிலேயே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரூம்குள்ள இருந்து ஒரு பெண் வந்து இந்த 5 பேர்த்துல ஒருத்தனை வாவான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க. இந்த பையனும் செடியூஸ் ஆகி உடனடியா போய் அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிடுறான். அந்த ரூம்குள்ள அடைபட்டு இருந்த மோசமான பேய்ங்கெல்லாம் வெளியில வந்துருதுங்க. இவங்க எல்லாருமே போட்டு
பொலன்னு பொழந்துருது. ஆனால் அந்த பேய்ங்கனால இந்த மசூதியை விட்டு வெளியில் போக முடியல. பட் உள்ளுக்குள்ளே இருக்கிற இவங்களை போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சிவா கிட்ட போயிட்டு, ஏங்க இத்தனை பேய்ங்க எங்களை போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பேய் சொல்லுதுங்க, எனக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு. ஈவன் அந்த பேய்களை பார்த்துட்டு இதுவே போய் பயந்துக்குதுங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பேய் அப்படியே தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கும். அப்போதான் இவங்களுக்கு விஷயம் தெரிய வருது. ஸோ அன்பா இதை வந்து போ அப்படின்ற மாதிரி சொன்னால் இது போயிருங்க. அதாவது இதுக்கு ப்ராப்பரான அந்த இறுதி சடங்கெல்லாம் பண்ணோம்னா இந்த பேய் போயிடும் அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் இவங்க காலையில் மசூதியிலிருந்து கிளம்புறாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு போயிட்டு ப்ராப்பரான இறுதி சடங்கெல்லாம் மேற்கொள்ளும் போது அந்த பேய் வந்து சொல்லுதுங்க, நீங்கள் 5 பேரும் திறமை இல்லை, விதி இப்படி இருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் 5 பேர்த்துக்குமே தனித்தனி திறமை இருக்கு, அந்த திறமையை வச்சு பொழைச்சிக்கோங்க. என்னை வச்சு பணம் சம்பாரிச்சிங்கல்ல, ஸோ அந்த பணத்தை வச்சு நீ ஹோட்டல் ஆரம்பி, நீ டிரெக்டர் சான்ஸ் தேடி பல கம்பெனியில் ஏறி இறங்குனல, அண்ணனோட கதையை போய் நீ சொல்லு, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேர்த்துக்கும் தனித்தனியாக ஒவ்வொருத்தங்களுக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பேய் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருதுங்க. எண்ட் ஆஃப் தி டே அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு பிடிச்ச மாதிரி குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செய்ய தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட ஆஃபீஸுக்கு போவாருங்க. பாஸ் வழக்கம் போல திட்டுவாரு, எவ்வளோ நாள் தான் சார் நீங்கள் என்னை திட்டி பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆக போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நீங்கள் வாழ மாட்டீங்களா, உங்களுக்கு ஒரு நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா, நடிகன் ஆனால் ஹாப்பியாக இருப்பீங்களா இல்லை இங்கே பாஸாக இருக்கும்போது ஹாப்பியாக இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவரும் ரியலைஸ் பண்ணுறாருங்க. திட்டி தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தான் வருது அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் ஹீரோவை சுற்றி வந்துட்டு இருந்த அந்த பொண்ணுகிட்ட இவர் நேரடியாக போய் லவ் லெட்டர் கொடுத்துட்றாருங்க. அந்த பேய் மூலமாக சம்பாரிச்ச அந்த பணத்தை வச்சு இவங்க நினைச்ச மாதிரியே ஒரு ரெஸ்டாரண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரோட வாழ்க்கையும் நல்லபடியாக அமைஞ்சுக்கிட்டு இருக்க அப்பதான் இந்த கதையில இன்னொரு திருப்பங்க. இவங்க அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு பிராக்டிஸ் பண்ணும்போது வீட்டில் இருக்கக்கூடிய ஆன்மா தான் இந்த சிவா ஆன்மா. ஆனா இவங்க சுடுகாட்டில் ஒரு முறை போய் அந்த மந்திரத்தை சொல்லி பிராக்டிஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த சமாதி கீழே இருக்கக்கூடிய ஆன்மா இப்ப எழுந்து வந்துருதுங்க. அந்த ஆன்மா சாதாரண ஆன்மா கிடையாதுங்க, இந்த ஊர்லயே ரொம்ப டேலண்டான திருட்டு ஆன்மா. இந்த ஊர்ல ரொம்ப முக்கியமான விஐபிங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய காரு, நாய், அவங்களோட வீட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் திருட்டு போகுது. ஆனா இது எப்படி திருட்டு போச்சு அப்படின்னு யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியல. அவன் தான் நம்பர் 1 திருடன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தா திருடப்பட்ட பொருட்கள்லாம் இவங்களோட காம்பவுண்டுக்குள்ள நிக்குது. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது, இவங்க தானே அந்த ஆன்மாவை வெளியெடுத்தாங்க, அந்த ஆன்மா இவங்களுக்காக தான் வந்து வேலை செய்யறதுக்கு வந்திருக்கு. இந்த பேய் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு பார்ட் 2க்கான லீடை கொடுத்து இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.